நண்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இன்றைக்கு ஒரு வாத்தியம் தியானிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நண்பானவர்களே, துக்கம் சந்தோஷமாய் மாறுவது எவ்வளவு அற்புதமான காரியம், எவ்வளவு சந்தோஷமான காரியம். இன்றைய சமுதாயத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி எட்டி பார்க்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை இந்த துக்கம். துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நபரால் எதையுமே சிறப்பாக செய்ய முடியாது. அந்த நபர் சிறந்த மனிதனாக ஒரு நாளும் திகழ முடியாது. காரணம் துக்கம். இந்த துக்கம் பல காரியங்கள் மூலமாக வாழ்க்கையை தாக்குறது. சில பேருக்கு வாழ்க்கையே துக்கமா இருக்கிறது. வாழ்க்கையே துக்கமா இருந்தா எப்படி வாழ முடியும்? வாழ்த்து வாய்ப்பே இல்லை. பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய பிரசவ நேரத்தில் மிகவும் வேதனைப்படுகிறாள். அது கொஞ்ச நேரம் தான் பாருங்க. ஆனால் அவள் தன்னுடைய பிள்ளையை பெற்ற உடனே அந்த துக்கம் உடனே காணாமல் போயிடுது. அந்த துக்கம் நீங்கி சந்தோஷப்படுகிறார். இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம். அந்த துக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கலாம். உங்கள் வாழ்க்கையை ஒரு நிலை குறைந்த நிலையை போல மாற்றலாம். அது கண்டி கவலைப்பட வேண்டாம். அது கொஞ்ச நேரம்தான். இந்த துக்கம் கொஞ்ச நேரம் தான் பாருங்க. ஆனால் அது கண்டிப்பாகவே சந்தோஷமாக மாறும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். காரணம், உங்களுக்காக இது பூமியில் வந்து உங்கள் பாவத்தை சுமந்து உங்களுக்காகவே ரத்த சிந்தி மரித்திருக்கிறார். ஆகவே அவர் வார்த்தை உண்மையுள்ளவர். அவர் சொல்லிவிட்டார், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாற என்று சொன்ன வார்த்தை விசுவாசிங்கள். நிச்சயம் இன்றைக்கு ஆளுகை செய்கிற துக்கம் நீங்கி ஒரு உள்ளத்திலே மனதிலே சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருக்கும்.